இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மால்கோ பே அப்படின்றதுல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா யாரெல்லாம் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருக்காங்களோ அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த லிங்க் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மால்கோ பேக்கு போயிடும். அது ப்ளே ஸ்டோரில் போயிடும். நீங்கள் எங்கேயுமே பண்ண வேண்டாம். அதை ப்ளே ஸ்டோரில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக அந்த லிங்க்கை தொட்ட உடனே நம்மளோட ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் கேட்கும். இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தான். எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. மேடம் உங்களுடைய லிங்க் வரல, லிங்க் மூலிமா ரிஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆகிட்டுருக்குன்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இப்போ நான் அந்த லிங்க்கை தொட்டேன். லிங்க்கை தொட்ட உடனே இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டைரெக்டாக ஓப்பன் கொடுக்க போகிறோம். ஓப்பன் கொடுத்த உடனே நமக்கு மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ நீங்கள் எந்த மொபைலுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்குங்க. இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிற நம்பரை நான் கொடுக்குறேன். இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற நம்பரை கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே வந்துடும். ஸோ அதை அலோவ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸை அடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு நேம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர். ஸோ உங்களுக்கு என்ன பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பேரை கொடுத்துக்கோங்க. அதேமாரி உங்களோட மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ மெயில் ஐடி கொடுத்துட்டேன். பாஸ்வேர்டை நீங்கள் அதேமாரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எப்பயுமே செக்யூர்டு பாஸ்வேர்டாக கொடுத்துக்குங்க. அதில் என்னன்னாக்கா ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸாக கொடுத்துக்குங்க, ஒரு லெட்டர் ஸ்மால் லெட்டர்ஸ், அண்ட் தென் இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு செக்யூராக இருக்கும். அதேமாரி காமனாக நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் மாற்றிட்டிங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பாஸ்வேர்ட் கொடுத்து முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறம் நம்ம யார் மூலிமா இந்த லிங்க் வந்துச்சோ அவங்களுடைய கோடு வந்திருக்கும். கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஸ்டேட்டுன்ட்டு. நீங்கள் இப்போ இந்தியானா இந்தியா, இல்லை தமிழ்நாடுனா தமிழ்நாடு, ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, தமிழ்நாடுன்னு கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துருங்க. இதுதான் சிம்பிள் மெத்தட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே காட்டிடும் யாரோட லிங்க்கில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அவங்க பேரோட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனோடனே ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ இதை உங்களுடைய மெயிலில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளுடைய ஆப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அகெயின் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் நம்மளோட ஆப் அப்டேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட்டுன்னு ஒன்று கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். இதுதான் நம்மளோட சிம்பிள் மெத்தட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கான மால்கோ பேயில். நீங்கள் எல்லாருமே பயனடைவீங்கன்றது நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே பயனடைஞ்சிக்குங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.